மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவுலங்கயா ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். அதாவது நம்ம அடிக்கடி ஈசானியத்தை தான் பற்றி சொல்லிகிட்டே வருவோம். இப்போ கொஞ்சம் கன்னி பகுதி என்று சொல்லக்கூடிய நிலப்பகுதியை பற்றிய சில விவரங்களை உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதாவது பஞ்சபூதங்களில் நிலம் என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி பகுதியாகப்பட்டது எப்பொழுதுமே எடை அதிகமாக சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பில்டிங்லேயே எடை அதிகமாக உங்களுக்கு தான் இருக்கணும். அதுதான் நன்மை, அதுக்குரிய தன்மை. அதுக்கு மாறாக இருக்கும் பொழுது பலன்கள் விபரீதமாக இருக்கும். நிறைய தடவை நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். இப்போ போன அந்த அனுபவங்களில் நம்மளுடைய விதிகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, சரியாக இருக்குது, மீனாட்சி அம்மா கொடுத்த அந்த வாஸ்து விதிகள் என்பதை 2 உதாரணத்தினால அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு கன்னி பாதை உள்ள ஒரு தோட்டத்துக்கு போகிறோம். பொதுவாகவே அங்கே சிறப்புகள் இருக்காது, விருத்திகள் இருக்காது, கஷ்டங்கள் கட்டாயம் இருக்கும். விலங்குகளினால் பாதிப்பு, விலங்குகளுக்கும் பாதிப்பு, மனிதர்களுக்கும் பாதிப்பு, பிற மனிதர்களாலும் இந்த இருக்க மனிதர்களுக்கு பாதிப்பு. அப்போ அந்த ரீதியாக பார்க்கும் பொழுது அப்படியமான சூழ்நிலையில் அந்த விலங்குகள், நம்ம வீட்டு விலங்குகளாகிய பசுக்கள் ப்ளஸ்ஸு ஆடு மாடுகள் சொல்கிறோம், அதெல்லாம் கொஞ்சம் சரியாக நமக்கு நன்மை தராது. நான் அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த ஆடு குட்டி போட்டிருக்குது, குறமாச குட்டியாக போட்டு, புரியுதுங்களா? அதில் 2-3 குட்டி போட்டு 2 குட்டி இறந்து போச்சுது. குறமாச குட்டி எப்படி இருக்கும்? ஆட்டுக்குட்டி. எதுக்கு சொல்ல வரனாங்கயா? எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது என்பதை நாம் உதாரணமாக அனுபவபூர்வமாக நாம் கண்கூடாக பார்க்கணும். சரி, இன்னொரு வீட்டில் நம்ம நிறைய வாஸ்து பார்த்து வீடெல்லாம் கட்டி கொடுத்துருந்தோம். உறுதியாக உடனே கன்னிஷிவாகவும் ஆண் குழந்தை பிறகு சொல்லியிருந்தோம். இவர் என்ன பண்ணிட்டாரு, அதே மாதிரி எல்லாமே கன்னிஷிவாக இருக்கும் பொழுது ஒரு ஒர்க் ஷாப்பை மாற்றி பார்த்து போகும் பொழுது அங்கே வந்துட்டு டோட்டலாக கன்னி கெட்டு போனது. கன்னிப்பாதை முழுக்க. இங்கே பாருங்கள், இங்கே விலங்குகளை போச்சு, அங்கே பார்த்தீங்கன்னாக்க அந்த பெண்ணுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு இந்த கன்னிப்பகுதி முக்கியத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெரி சிம்பிள். இப்படி வைக்கிற பாதை எங்கிட்ட வைக்கணும், அவ்வளோதான். பாதை வைக்கிறத வைக்க போகிறோம். அதனால் இந்த கன்னிப்பகுதியும் ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் வந்துட்டு ஏமாற்றம், இழப்புகள், நகையை பிடிங்கிட்டு போகிறான், பணத்தை பிடிக்கிட்டு போகிறான், கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற வீடுகள்லாம் எங்கே நடக்கும்னா இந்த கன்னிப்பகுதி கட்ட வீட்டில் தான் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொள்ளை அம்புட்டினால் பாதிக்கப்படக்கூடியவனாக இந்த கன்னிப்பகுதி வீட்டில் இருப்பான் என்பதை மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையினால் எப்பயுமே நம்ம சொல்கிற விதிகள் இப்படி சிம்பிளாக அமைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கஷ்டம் என்பது வராது என்பதை தெரிவித்துக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம். வணக்கம்.